அநேகர் நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறோம், 5 வருஷமாக ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எதுவும் ஒன்றுமே எனக்கு ஒரு முன்னேறுற மாதிரி நடக்கலை, என் ஜெபம் கேட்ட மாதிரி இல்லை அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி யோசிக்கும் பொழுது இதுக்கு காரணம் எது இருக்குமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மளை குறித்த என்ன திட்டம் இருதயம் வச்சுக்கிறார். அவர் மைண்டில் நமக்கு ஒரு நல்ல செழிப்பும் பெஸ்ட்டாக நம்ம லைஃப் இருக்கணுன்றான். அவர் பிள்ளைகளுக்கு மேல் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கார். ஆனால் நமக்கு அந்த நல்ல காரியங்கள் நடக்காமல் போகுதுன்னா எங்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெரியணும். என்னென்னா, நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம். நிறைய பேர் ஜெபத்தை பற்றி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணோம், ரொம்ப லாங்காக ஜெபம் பண்ணோம், முயற்சி பண்ணி நம்ம அப்படியே நம்ம உருகி ஜெபம் பண்ணோம், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்றோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு விடைகள் நம்ம கையை முறுக்கி கத்தி நம்மளையே கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறதுனால ஒரு ஆன்சரும் வராது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஜெபம் பண்ணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கணும். இது ஆண்டவரோடு பேசுகிறது ஒரு உறவு. ஆனால் அந்த பேசுகிறதுல இருக்கிற சமாச்சாரம் தான் இருக்குது. என்ன மாதிரி பேசுகிறோம்? நிறையா பேர் பாருங்களேன், அவங்க பேச போலேயே புலம்புவாங்க, அவங்க பேச போலேயே துக்கத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இருக்காது, பாசிட்டிவாகவும் இருக்காது, நெகட்டிவாக இருக்கும், எதிர்மாரியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கே அவங்களோட இருக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நமக்கே ஒரு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படி பேசிட்டுக்கிறாங்களேன்னு. இப்படி தான் சிலவங்க ஜெபமும் இருக்குது, அவங்களுக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஜெபம் பண்ண போல் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை பெறுவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. அதை குறித்து நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரி பண்ணுறது பாவன்றார். பாருங்கள், நீ ஒரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சிலவங்களுக்கு வருத்தப்பட்டுட்டே இருக்குது ஒரு பொறுப்புள்ளவர்களாக தோணுது. பாருங்கள், இதெல்லாம் நம்ம தப்பாக மற்றவன்ட்டு கற்றுக்குறோம். அதை பார்க்க போல் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அதெல்லாம் ஒரு மாம்சமான ஒரு மனுஷனுடைய முயற்சியில் அது ஒரு மதம் மாதிரி காரியங்கள். ஸோ அப்போ அந்த மதம் மாதிரி காரியங்களாக இது தென்படும் பொழுது இதிலேருந்து விடுதலை எப்படி நமக்கு வரணும் பாருங்கள். இது நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய இளைப்பாறுதலில் இறங்கணுன்றார். அப்படின்னா யூ மஸ்ட் என்டர் மை ரெஸ்ட்ன்றாரு. உனக்குன்னு ஒரு அமைதி நான் கொடுத்துக்கிறேன். நீ அந்த அமைதியிலிருந்து நீ செயல்படும் பொழுது தான் உனக்கு வெற்றி இருக்கும். ஆனால் உன் மனசு சஞ்சலத்துலேயும் பயத்துலேயும் வருத்தத்துலேயும் கோபம் மன்னிக்க முடியாது இதெல்லாம் சேர்ந்து ஆனாலும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்காது. யோவான் ஸ்நானகனுக்கு பிறக்கிறதுக்கு முன்பாக அவங்க அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க ஆகி குழந்தை பிறக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க ஜெபம் பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமான், அம்மாவும் அதே மாதிரி. அப்படி தான் பைபிள் எழுதியிருக்குது. நீதிமான்னா பாருங்கள், ஆண்டவர் கண்ணிலே அவங்க ரொம்ப நல்ல ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறாங்க, நீதிமானாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் அன்றைக்கு அவருக்கு தேவ ஆலயத்தில் போய் பலி செலுத்துறதுக்கும் தூபம் காட்டுறதுக்கும் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் உள்ளே போகணுன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் போகணும். அதுக்கு குழுக்கள் போட்டு யார் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அனுப்புகிற ஆள் அங்கே அப்படி சரியில்லாதவங்க அங்கே போனாங்கன்னா அந்த ஆண்டவர் பிரசனத்தில் மறித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல இறந்துருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்னன்னா, பெரிய அவங்களுடைய உடுப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது கீழே அந்த அங்கியில் பெல் இருக்கும், மணி. அவங்க நடந்து கிடத்து அங்கே இருக்க போல் நமக்கு தெரியும், ஜில் ஜில்னு சத்தம் கிடச்சுன்னா சரி நடமாட்டம் இருக்குதுன்னு தெரியும். சைலண்ட் ஆச்சுன்னா ஆள் இறந்து போயிட்டாருன்னா. ஸோ இடுப்பில் ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கயிறை இழுத்தா வெளியே ஒரு மனுஷன் வேறவனும் உள்ளே போகக்கூடாது, போக முடியாது, போனால் அவன் செத்து போவான். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அவங்க குழுக்கள் போட்டு இவரை இவர் பேர் இவர் போய் அங்கே போய் அந்த ஆண்டவருக்கு வேலை செய்கிறார். அந்த ஆலயத்தின் வேலையை செஞ்சிட்ருக்கும் பொழுது ஜனங்கள்லாம் வெளியே இருக்காங்க. இவர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிட்ருக்க போல் ஒரு தூதன் வரார். சொல்கிறாரு, ஜக்காரியாவே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அப்போ பாருங்கள், அவர் ஜெபிச்சிருக்கிறார், ஒரு மனைவி ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால தான் தூதரே வந்திருக்கிறாரு. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு ஜெபம் பண்ணியிருக்கிற ஜனங்கிட்ட சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு எப்படி ஆகும், வயசாகிடுச்சு. பாருங்கள், அவிசுவாசம்.
ஆனால் இவங்க தான் ஜெபம் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ நான் கொடுத்துட்றேன்னு சொல்ல போல் நன்றி ஆண்டவரே சொல்லக்கூட அவங்க மனசு இல்லை. இது எப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்மாறியாக பேசின உடனே அவர் வாயை ஊமை ஆக்கிட்டு தூதர் போயாச்சு. ஏன்னா துர்வார்த்தை பேசி பேசி இந்த ஆசீர்வாதத்தை வாய்க்கு எடுத்துணுன்ட்டு கொஞ்ச நாள் நீ சைலண்ட்டாயிரு, குழந்தை பிறந்த பிறகு உன் வாய் திறந்துக்க போடுன்னு போகுது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மனுஷன் நீதிமானாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய சில காரியங்கள் ஆண்டவரோடு இடைப்படுறதுக்கு சரியாக இல்லை. அப்போ தான் ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, கம்பேட்டபிலிட்டின்னுவாங்க. கம்பேட்டபிலிட்டின்னா என்னன்னா, இணைகிறதுக்கு வசமாக இருக்கணும், அவங்க கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது வேலை நடக்கும், அக்ரி பண்ண முடியும். அதுதான் கம்பேட்டபிலிட்டின்னு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. நான் சுருக்கமாக சொன்னால், இப்போ ஒரு காருக்கு போடுற டயர் பாருங்கள், அதை தூக்கி நம்ம ஆட்டோவுக்கு போட முடியாது, அது செட் ஆகாது. அதான் வார்த்தை கரெக்டு. இப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் செட் ஆகாமல் இருக்குது. அவர் ஒரு லெவலில் இருக்கிறார், நம்ம ஒரு லெவலில் இருக்கிறனால தான் அந்த பொருத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு தடையாக இருக்குது. அது ஏன்னா நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை ஆண்டவருடைய சிந்தனை மாதிரி நம்ம சிந்தனை மாறணும். ஆனால் நமக்கு நிறையா மத ஆவி இருக்குது, கோச்சிக்கிறதுங்க, மத ஆவி இருக்குது. நிறையா பேருக்கு தன்னையே தாழ்த்துறது, நல்ல காரியத்தை கூட எதிர்பார்க்க முடியாது, நல்ல காரியத்தை எதிர்பார்த்தா வீண் ஆசைன்றது, நல்ல உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் அது உலகத்தின் ஆவின்றது, இதெல்லாம் கேட்டிருப்போங்க நீங்கள். இந்த டைலாக்லாம் நிறையா கேட்டு அவங்களே அவங்க வாயினால் அந்த குடும்பம் செழித்து நல்ல சந்தோஷமாக மேலே வர்றதுக்கு தடையாக இருக்குது நம்முடைய வாய் வார்த்தையை. வாய் வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், உன் நாவில் என்ன இருக்குது, மரணமும் ஜீவனும் இருக்குது, நீ எதை பேசுகிறியோ அது மாதிரி தான் ஆகும். ஸோ நமக்கான அறியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் பக்தி, தாழ்மை, மற்றவங்களாம் நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாது, நம்ம மற்றவங்க முன்பாக தாழ்மையாக இருக்கணும், உயர்ந்த காரியம், உயர்ந்த உடுப்பு, உயர்ந்த கார் இதெல்லாம் வச்சுருந்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு இவங்களாக யோசிக்கிறது. அவ்வளோ பரிசுத்தமும் அவ்வளோ பணக்கார தேவன், அவர் செல்வந்தர், அவர் தான் எல்லாமே அவருக்கு சொந்தம், எல்லாமே ஒரு குப்பை மாதிரி தான், மண். இதில் என்னத்த பெருமை, இருதயம் கரெக்டாக இருக்கணும். நமக்கு பாருங்கள், நமக்கு வந்து சட்டை வந்து சாதாரண சட்டை போடலாம், செருப்பு போடலாம், அதெல்லாம் வேறு இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் பெருமை வரும். நீ பணக்காரனோ ஏழையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு, மேட்டுமை வரக்கூடாது. ஸோ இது நமக்கு புரியாதனால நம்மளே என்ன பண்ணிடுறோம், இப்படி பேசி நம்முடைய வாயில் யோசனை இருக்குது. அதனால் என்ன ஆகுது, நம்ம ஜெபம் பண்ணால் கூட நம்ம எந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணுறோம் கூட நிதானிக்கிறது இல்லை, சரியா? ஸோ நம்ம ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்கிறார் ஆண்டவர், யூ மஸ்ட் என்டர் மை ரெஸ்ட்டுன்றார். ரெஸ்ட்டுனா பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, 7வது நாளில் ரெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் மனுஷனுடைய வாழ்க்கை தொடங்குது. தொடக்கம் எங்கே இருக்குதுன்னா ரெஸ்ட்லேருந்து தான் தொடங்குது. நீ செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டே என்ன ஒரு ரெஸ்ட்டுன்னு சொல்ல, தொடக்கமே ரெஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறார், நான் தான் ரெஸ்ட்டு, அந்த லார்ட் ஆஃப் த சாபத்து, நீ எனக்குள்ளே வந்தால் உனக்கு ரெஸ்ட்டு. அப்போ ரெஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்ஸைட்டி, மனசில் ரொம்ப கோளாறு, ஆங்ஸைட்டி, பதட்டம், ஆங்ஸைட்டி, ஒரி, வருத்தப்படுறதே பாவன்றார், ஒரி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரி, அவங்களுக்கு அந்த சமாதானம் போய் அன்ரெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து அமைதியான ஒரு இருதயம் இருக்காது, மைண்டு பீஸாக இருக்காது. ஸோ அவங்க ஜபமும் என்ன பதட்டமான ஜபத்தை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணி ஆண்டவர் கேட்டுருவார். அழுது ஜெபம் பண்ணலாம், நம்ம முட்டியிலே நின்று ஜெபம் பண்ணலாம், பட்டியாக நின்று ஜெபம் பண்ணலாம், நிறைய நாளுக்கு ஜெபம் பண்ணலாம். இது மந்திரம் மாதிரி வச்சுக்கிறாங்க. எப்படி இது ஜபம் வந்து ஒரு மந்திர கருவி மாதிரி, இப்படி பண்ணிட்டா ஆண்டவர் செஞ்சிருவார். அப்படி கிடையாதுங்க. ஆண்டவரை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வேண்டியது சுகமோ, நம்ம தேவையை சந்திக்கிறது, நமக்கு வந்து ஆரோக்கியமும் செழிப்பு எல்லாமே அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உலகம் தோன்றுவதுக்கு முன்பே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்றார். இது ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு புரியாது. பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, 2000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, அப்போமே முடிச்சிட்டாரு பாருங்கள். அவர் தான் உலகம் தோன்றதுக்கு முன்பே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அவர் இந்த உலகத்துக்கு வேண்டிய எல்லா தேவையும் அதிலே முடித்தார். அதான் பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நம்ம அப்போ என்ன சார் யோசிக்கணும், ரெஸ்ட்டுனா என்ன சார்? ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டுனா நிறையா பேருக்கு ஸ்ட்ரகிள், அவங்களுடைய போராட்டமே ரெஸ்ட்டு தான், அமைதியே கிடையாது, ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியல. இதை வந்து குறையா சொல்லலை, நம்முடைய உதவியற்ற நிலைமையை ஆண்டவர் இறங்கி நமக்கு நிம்மதியும் சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் கொடுக்குறார்.
இது வந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இல்லை டென்ஷன்லேயும் வியாதியிலே இருந்தான்னா நமக்கு வந்து உயர்ந்த ரகமான வாழ்க்கை இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் தீராத வியாதி இருக்கும் பொழுது எப்படி சார் குவாலிட்டி லைஃப் இருக்க முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி நடக்கக்கூட முடியல சார், எனக்கு உட்கார முடியல சார், எனக்கு உடம்பு வலிக்குது சார், எனக்கு இது தலை சுற்றுதுன்னா நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோவான் 10:10 சொல்கிறாரு, பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான், நானும் உங்களுக்கு ஜீவன் மட்டும் இல்லை அதிகமான ஜீவன். பாருங்கள், அதிகமான ஜீவன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மோர் அபண்டன்ட்லி. பாருங்கள், அவர் குறைவா இல்லை, மோர் அபண்டன்ட்லி, உனக்கு நல்ல அபண்டன்ட் லைஃப் கொடுக்க வரேன், மோர் அபண்டன்ட்லி. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்குறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அதிகமாக. பாருங்கள், எபேசியர் 3:20 அதில் தான் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு அதிகமாக செய்யணும், உன் உள்ள வேலை செய்கிற ஆவி, ஆண்டவருடைய ஆவி வேலை செய்யுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு பெஸ்ட்டாக காரியங்கள் அதிகமாக நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் நம்ம வியாதியிலையோ பண கஷ்டத்துலையோ வருத்தத்துலேயோ சோகத்திலே இருந்தால் நம்ம வச்சிருக்கிற ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணவே முடியாது. நீங்கள் பொருள்லாம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் மனசில் ஒரு சந்தோஷமும் ஒரு அமைதி இருக்கணும். இன்றைக்கி தூங்க போல கூட நிறைய பேருக்கு அமைதி இல்லாதனால தான் காலையில் எழும்புனா கூட டயர்டாக இருக்காங்க. அவங்க தூங்குறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற ஏரியா என்னன்னா குற்ற மனசாட்சி இருக்குது. அவங்க செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு தெரியும். ஆனால் என்ன ஆகுது, நான் சொல்கிறத கேட்டுங்க. என்னென்னா பலர் அவங்களுடைய கதை, பெரிய கதை இருக்குது, அவங்கவுங்க கதை இருக்குது, அந்த கதையை வந்து மறைப்பாங்க. மறைச்சா கூட நீ மறக்க முடியாது. இந்த டைலாகை கேட்டுங்க, நீ மறைக்கலான்னு நினைக்கிற, ஆனால் நீ மறக்க முடியாது. நீ மறக்க முடியாது என்ன பண்ணுவேன், நீ குடிக்கணும்னு யோசிப்பேன். நீ குடிச்சு எவ்வளோ நாள் மறப்ப? குடி தெளிஞ்ச பிறகு திருப்பி ஞாபகத்துக்கு வரும். ஆனால் என்ன ஆகுது, செய்ய 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 உன் உடல் உறுப்புகளில் அங்கங்கள் பாதிக்கப்படும். கடைசியில் என்ன ஆகுது, இதோட ஒஸ்ட்டாக போய் மைண்டில் இருக்கிற ப்ராப்ளம்ல சரீரத்தில் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அது எப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கும் அந்த வயசில் போய் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க போல என்னங்க பிரச்சனை? என்னென்னா நமக்குள்ளே அமைதி இல்லை. அந்த அமைதிக்குள்ளே வந்தால் எப்படி சார் அமைதினா சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவருடைய திட்டங்களை நம்பணும். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பிளான், காட்ஸ் கேரக்டர் அண்ட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்போனா பாருங்கள், ஆண்டவர் எனக்காக செய்து முடித்துட்டார், அதை நம்பணும். அவருடைய கேரக்டர், அவருடைய சுவாபம் வந்து எனக்கு நன்மை செய்யணும், நான் நல்லா இருக்கணும்னு அவர் யோசிக்கிறார். நான் கெட்டு போய் அழியணும்னு ஆசை கிடையாது. சாத்தான் தான் கெடுக்க வந்துக்கிறான். அவர் வந்து பரிபூர்ண ஒரு ஜீவனை கொடுக்கணும். இன்னும் பரிபூர்ணம், வெறும் ஜீவன் இல்லை, பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ண ஜீவன்னா அப்போ நம்ம சரீரத்திலும் சந்தோஷமாக நல்ல சுகமாக இருக்கணும், பணத்துலேயும் இருக்கணும், எல்லாத்துலேயும் கொடுக்கறதுக்கு தான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் பாரு. உன் ஆத்மாவில் தானே உனக்கு சந்தோஷம், தலை சுற்றுறது, எல்லாம் எரிச்சல், கோபம், மன்னிக்க முடியாதது, டென்ஷனு, ஒரி எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் வாழணுன்னா அது அமைதியாகணும். ஸோ உன் ஆத்மா எப்படி வாழுகிறதோ அதுக்கு ஈடாக நீ எல்லாவற்றிலும் சுகமாக இருப்பாய். என்ன பாயிண்ட் முடிஞ்சிச்சு பாருங்கள். உன் ஆத்மாவில் வந்து ஒரே அலை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு அமைதி இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் சங்கீதத்தில், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணி அமர்ந்திருந்தால் தான் பாவம் அந்த ஆடு குனிஞ்சு அது வந்து தண்ணியை குடிக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு மூக்குள்ளே ஏறிடும் அலசிட்டு இருந்துச்சுன்னா. பாருங்கள், ஏன்னா வாய் மூக்கெல்லாம் பக்கத்தில் இருக்குல்ல. அமர்ந்த தண்ணி. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது, அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போகிறார். அவர் தான் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆண்டவரே புலம்பாதபடிக்கு ஆண்டவருடைய கேரக்டரில் நீர் என்னை பார்த்துக்குவீர் ஆண்டவர். அவர் கேரக்டர் என்னென்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்கள், அவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. என்ன பியூட்டி பாருங்கள். அவர் நம் பின்னணியில் வேலை செய்கிற தேவன். இதுதான் எங்கள் அப்பா, என் பரலோக தகப்பன் என்னை பார்த்து கொள்கிறார். இந்த ஒரு நிச்சயம் வரணும். இந்த அஷூரன்ஸ் வந்தால் தான், இந்த நிச்சயம் வரப்போல தான் ஆண்டோடைய வசனம், அவருடைய குணம், அவருடைய திட்டங்கள். உன்னை குறித்த நினைவுகளை நான் நினைக்கிறேன் மகனே மகளே, அவைகள் தீமைக்காக அல்ல, நீ எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முடிவை நான் தருவேன்றார். For I know the thoughts and plans towards you, not of evil, but to give you a future and a hope.
அன்எக்ஸ்பெக்டட் எண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இதெல்லாம் தெரியாத பட்சத்தில் நம்ம குழப்பம். இந்த குழப்பத்தில் அவிசுவாசம் இருக்கும். என்ன அவிசுவாசம்? நடக்குமா நடக்காதா அவிசுவாசம். ஆபிரகாம் சாராக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்படி தான் சிரித்தாங்க. நமக்கு வயசாகிடுச்சு எங்கே நடக்கும். யோவான் சானுடைய அப்பா அம்மாவுக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஆனால் 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருந்தார் ஏசாமி காலத்தில். அப்போது அவருக்கு ஆண்டவர், நான் உன் வீட்டுக்கு வந்து சுகப்படுத்துகிறேன் உன்னுடைய ஆளை அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் வரவானா, நீங்கள் இருக்கிறதுக்கு சொன்னாலே முடியும். அப்போனா ஆண்டவருடைய திறன் எவ்வளோ இருக்குன்னு அவர் விசுவாசிக்கிறார். உனக்கு கெப்பாசிட்டி இருக்க ஆண்டவரே, உன்னால் முடியும் ஆண்டவரே, நீங்கள் இன்னத்துக்கு அவ்வளோ தூரம் வரணும், இருக்கிறதுன்னு சொன்னாலே என் ஆள் சரியாயிடுவான். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இஸ்ரேலில் நான் பார்க்கலேன்னு ஆண்டவர் வியப்பாவார். அப்போ என்ன தெரியுமா, உம்மால் ஆகும் ஆண்டவர், உம்மால் ஆகும். அப்போ நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட டைம் எடுத்து, ஆண்டவர் உம்மால் ஆகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர், நீர் எனக்காக சகலத்தையும் செய்கிற தேவன், நீர் எனக்காக யாவையும் செய்வீரப்பா, யாவையும் நீர் செய்வீர் ஆண்டவர். இப்போ நமக்கு வந்து நம்ம பொசிஷன் வந்து பயம் இல்லை, நம்முடைய ஸ்ட்ரெஸ் இல்லை. நம்ம எதுலேருந்து ஜெபம் பண்ணுறோம்? ஃபெய்த்தில் ஜெபம் பண்ணுறோம். ட்ரபிள்டாக இருக்கிறது பார்த்திங்களா, அது ஃபியர், இந்த குழப்பம் பிரச்சனைகள். அதுலேருந்து ஜெபம் பண்ணாமல் ஃபெய்த்தில் ஜெபம் பண்ணுறோம். ஃபெய்த்னா விசுவாசம். விசுவாசத்தில் நிம்மதி, அமைதி இருக்குது. அப்போது உன்னுடைய ஜெபத்தில் என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொல்கிறார் பைபிள், உன் ஃபெய்த்து, ஜனங்க வந்து என் வார்த்தையை கேட்டாங்க, கேட்டவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லது நடந்துச்சு. ஆனால் சில ஆட்களுக்கு நல்லது நடக்கலை. ஏன்னா அவன் கேட்ட வார்த்தையோட விசுவாசத்தை கலக்கலை. ஸோ விசுவாசத்தை எப்படி சார் கலக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். சிஸ்டர் பாருங்கள், விசுவாசத்தை எப்படி, யூ ஹாவ் டு மிக்ஸ் ஃபெய்த். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையோடு என்ன பண்ணணும்? ஃபெய்த்தை மிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபெய்த்தை எப்படிங்க மிக்ஸ் பண்ணணும்னா, அதை வந்து கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாயில் தான் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சொன்னதை நம்ம அக்ரி பண்ணி நம்ம அதோடு இணையும் பொழுது தான் நம்ம விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மிக்ஸ் பண்ணும் பொழுது தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நிச்சயம் வரும். அநேகருக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு யுத்தத்தை செய்கிறீங்கன்னு நினச்சிருக்குங்க. இல்லை, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது. இன்றைக்கி நம்ம தான் சண்டை போடுறோம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இதுதான் நிறையா பேர் நம்ம தான் எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி பண்ணுறதுனால தான் டென்ஷன். ஆண்டவர் சொல்கிறார் சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்ட்டார். பிசாசானவனை உறிஞ்சிட்டேன், அவனை ஒரு பப்ளிக் ஸ்பெக்டக்கிளாக மாற்றிட்டேன், எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவனை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தான் வந்து ஜெபம் பண்ணி டிஃபீட் பண்ண போகிறோம், பிசாசானவனை யுத்தத்தில் கீழே தள்ள போகிறோம் நினச்சிக்கிட்டு நம்ம கத்திட்டு இருக்கிறோம். அவனுக்கு முடிஞ்ச கதை அது தெரியாதனால தான், இதெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கிறனால தான் நமக்கு அறியாமையில் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பயம் இருக்குது, ஒரு அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய காரியத்தை கேட்டோன்னே அதோட ஃபெய்த் மிக்ஸ் ஆகலை, ஃபியர் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆண்டோடைய வசனத்தை தியானித்து அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பணும், அவருடைய கேரக்டர், அவருடைய குணங்க நம்பணும். அவர் சொல்கிறது, அவரால் திறன் இருக்குது, அவருக்கு கேரக்டர், அவர் ஃபெய்த்ஃபுல், அவர் ரொம்ப வல்லமையுள்ள தேவன், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இதெல்லாம் வாயில் சொல்லணும், டெய்லி சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கணும். நமக்கே சொல்ல தான் அந்த விசுவாசம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுது. பார்த்தீங்களா? அதனால் எதிர்மாறியான பேச்சு இல்லாமல் அமைதியான இடத்துல, ஆண்டவரே உம்மால் ஆகும், உம்மால் ஆகாது ஒன்றும் இல்லை, நீர் நல்லவர், அவருடைய வாக்கு தத்தம் சொல்லிவிட்டு, எனக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், நீர் உறங்குவதில் சொல்லுகிறீர், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர், நீர் எனக்காக அற்புதம் செய்கிறீர், என் தேவைகள் உதிக்கும் முன்பே நீர் ஓடி போய் செஞ்சு அந்த இடத்துல செய்கிறதுக்கு தான் யெகோவா ஈரே, இத்தகைய காரியங்களை முன்னறிஞ்சு செய்கிறது தான் எல்ஷடாய். இதெல்லாம் அவர் பேரை சொல்லி வெளிப்படுத்துகிறார் தன் குணத்தை. ஸோ இன்றைக்கி நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல், நீங்கள் தான் இந்த போராட்டத்தில் போராட போகிறேன்னு நினைக்காதுங்க. நீங்கள் போராடல, ஏசப்பா போராடி வெற்றி சிறந்தார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் அப்பா பெற்ற வெற்றியை கொண்டாட போகிறீங்க, அவ்வளோதான். நன்றி சொல்லிட்டு இருக்கணும். இங்கே தான் அமைதி வருது. இன்றைக்கி கூட நீங்கள் கேட்கும்போது அமைதியாக ஆண்டுக்கிட்ட ஒப்பு கொடுத்து, நீங்கள் பார்த்துங்கப்பா நான் தூங்க போகிறேன், குட் நைட்டுன்னு சொல்லலாம். நம்ம பதஷ்டம் பண்ணி ஒன்றும் ஒருத்தன் ஒரி பண்ணுறனால ஒரு முடி கூட நீ வந்து வெள்ளையாக்க முடியாது, வெள்ளையை கருப்பாக்க முடியாது, ஒரு உயரத்தை கூட்ட முடியாது. அப்போ என்னத்துக்கு ஒரி பண்ணுற?
ஒரி பண்ணுறதுன்னா என்ன? இதோ பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் நடக்காது. இன்றைக்கி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, நீங்கள் பெரிய ஆள் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கூட இருக்குங்க, போதும், உங்கள் துணை போதும், நன்றி நன்றி, நீங்கள் எனக்காக இந்த காரியத்தை செய்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கி இந்த ஒரு காரியம் எனக்கு நடக்கணும், அதை நீங்கள் தூதர்களை கொண்டு செய்கிறீர், நீர் எனக்காக செய்கிறீர், உதவி செய்கிற தேவன், நன்றி 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 அப்படின்னு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை, செஞ்சிடுறதுக்காக நன்றி நன்றி நன்றின்னு அப்படி பாசிட்டிவாக மாற்றணும். நம்ம ஜபம் பயம்லாம் இல்லாமல் நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி, நீங்கள் எனக்காக செய்யுங்கப்பா அப்படின்ற ஒரு அமைதி உங்களுக்குள் வரட்டும். உங்கள் ஜபம் கேட்கப்படும். அந்த ஜபத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணுற பயங்கள், டென்ஷன்கள் எல்லாம் எதிர்மாறியான காரியங்களை நான் விட்டு எடுத்துகிட்டு கம் டு அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். ஒரு அமைதி, இளைப்பாறுதலின் ஒரு நேரம், அந்த பகுதிக்கு வந்து அந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்து ரெஸ்ட் இன் பீஸ், கமிட் யுவர் லைஃப் டு த லார்ட். ஜஸ்ட் தேங்க் ஹிம். He is interested in your life. அவரும் வாழ்க்கை மேலே அதிக அக்கறை உள்ளவராக இருக்கார். உன்னை காட்டிலும் நீர் இருக்கும் போது எனக்கு நான் நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் அமைதி செஞ்சு பாருங்கள். ஒரு ஜெபம் பண்ணுறேன். அப்பா, இந்த நாளில் கூட இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைங்க மனசு சஞ்சலம் கஷ்டம் இருந்தால் கூட தனியாக இருக்கிறோம், நமக்கு யாரும் இல்லை, நீங்கள் வந்து யாரையும் அனாதையாக விடல ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கடைசி பிறந்தும் உன்னோட கூட இருப்பேன் சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுக்கு பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை கொடுங்க. நீங்கள் இருக்கிற நிம்மதியை கொடுத்து ஒரு அமைதி வரட்டும். அந்த அமைதியிலான ஒரு சூழ்நிலைந்து ஜெபம் பண்ண போல் தான் எங்கள் ஜெபத்துக்கும் வல்லமை உண்டு ஆண்டவரே. அதை கேட்டோம். இன்றைக்கும் வாழ்க்கையில் நீர் அவர்களுக்காக என்னத்தையும் செய்கிற தேவன், ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உண்மை நோக்கி கூடும் போல் அவங்க ஜெபம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. அவங்க விருப்பமான காரியங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் முன்னால் போய் செய்கிற தேவன், கோணான வழிகளை நேர்படுத்துகிற, வறண்டு போன காரியத்தை செழிக்க வைப்பேன்னு சொன்ன தேவன், தொடுங்க ராஜா. ஐ ப்ரே அ மிராக்கிள் ஹேப்பன். அவங்களுடைய இருதயத்திலையும் அவங்க கோணான காரியங்கள் நேராகட்டும், உம்மோட இணையட்டும், உம்முடைய வல்லமை ஒரு வாழ்க்கையில் பாயட்டும். டூ அ மிராக்கிள் ஃபாதர் ஃபார் தேம், பிளஸ் தேம், யூ ஆர் ஏபிள் ஃபாதர். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். நண்பர்களே, அன்பின் சுனாமி என்று எங்களுடைய இசை நிகழ்ச்சி கான்செர்ட் கிரிக்கெட் கிரவுண்டில் ஏகப்பட்ட ஜனங்க வருவாங்க. நீங்களும் அதில் ஒருத்தர் வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன், உங்களை அங்கே காணணும்னு ஆசைப்படுறேன். இந்த இசை நிகழ்ச்சி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பின் சுனாமி என்று YMCA நம்ம நந்தனத்தில் மவுண்ட் ரோட் அண்ணா சாலையில், நீங்கள் இந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் வாங்க. அது மட்டும் இல்லை, www.isaacjoe.com அப்படின்னு நம்ம இணையதளம் வெப்பில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேயே டிக்கெட்டை வாங்கிடலாம். ஆன்லைனில் நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணலாம், உங்கள் எதுனாலும் UPI எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக டிக்கெட் வாங்கி நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களோட குடும்பத்தோடு நீங்கள் வரணும்னு நான் உங்களை அழைக்கிறேன். ப்ளீஸ் கம். நம்ம எல்லாரும் அன்றைக்கி ஆசீர்வாதத்தில் என்ஜாய் பண்ணலாம். சகோதரர் ஐசக் ஜோ வழங்கும் ஓப்பன் ஏர் லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இசையும் இறைவனும் கலந்த ஓர் இனிய மாலை பொழுதை காண அனைவரும் வாருங்கள். ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி. மேலும் டிக்கெட்டுகளை புக்கிங் செய்ய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9884422220 8939948048 98844555550. தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்காரும் இல்லையோ என்று
கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேனா. உந்தன் தனிமையில் மிக நெருக்கத்தில் உனக்கு யாரும் இல்லையோ என்று கலங்கி நீ உள்ளம் உடைந்ததால் சிந்தும் கண்ணீரை கண்டேனா. நானே உன் தேவன், உந்தன் காயம் மாற்றுவேன். நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். நானே உன் தேவன், உந்தன் காயம் மாற்றுவேன். நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை மீண்டும் கட்டுவே. புது எண்ணெயால் அபிஷேகித்து உந்தன் தலையை உயர்த்துவே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை மீண்டும் கட்டுவே. புது எண்ணெயால் அபிஷேகித்து உந்தன் தலையை உயர்த்துவே. நானே உன் தேவன், உந்தன் காயம் மாற்றுவேன். நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். நானே உன் தேவன், உந்தன் காயம் மாற்றுவேன். நானே உன் தேவன், உன்னோடே இருப்பேன். நானே உன் தேவன், உந்தன் காயம் மாற்றுவேன்.